தங்கச்சி பிஜேபி ஆர்எஸ்எஸின் தாய் கழகம் ஜனசங்கோட கூட்டணி வச்சவங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இவங்க எங்களை பேசுவாங்க கைக்கூலி குய்க்கூலி பொய்க்கோழி பயிலு வேலை இவங்களுக்கு. அவனா ஒன்று தர்க்கம் பண்ண முடியல. இது ஆர்எஸ்எஸ் கைக்கூலி, இங்க பரிவார கும்பல், சனாதன சங்கிகள், ஆர்எஸ்எஸ் கைக்கூலிகள். இதை விட்டா வேற ஏதாவது பேசுங்கப்பா. வலு இருந்தா கருத்தியல் வலிமையானவன் தான் தர்க்கம் செய். இதே பிஜேபியோட கூட்டணி வைக்கும்போது, திமுகவோட கூட்டணி வைக்கும்போது, இதே இதுல எங்க அண்ணன் எம்எல்ஏ வரந்தாரா இல்லையா பிஜேபி கூட்டணியோட? அப்புறம் வரதெல்லாம் பேச கூடாது. ஒன்னு எழுத்து பேசுனா எந்த கருத்துல எழுத்து பேசணுமா பதில் தான் சொல்லணும். ஆர்எஸ்எஸ் கைக்கூலி, ஆர்எஸ்எஸ் கைக்கூலி. விஜய் எழுத்து பேசுனா திமுக கைக்கூலி, திமுக எடுத்து பார்த்தா ஆர்எஸ்எஸ் கைக்கூலி. உங்களை ஒழிக்க வாங்கி பாரு சேட்டை தானே. இதெல்லாம் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல ஆண்மை இருந்தா போய. என்னை விமர்சிக்கிறது ஓ வேலை, உனக்கும் சேர்த்து போராட வேண்டியது ஏன் வேலை, அவ்வளவுதான். நாங்க ஏற்றுக்கொண்ட கோட்பாடு விமர்சனத்தை உரமாக்கு, அதன் லட்சியத்தை மரமாக்கு. வேர்க்காம விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாம வளர முடியாது. விமர்சிக்கிறவன் என்னை பார்த்து பயப்படுறான், இவன் அதிகமாக விமர்சிக்கிறான், அவன் ரொம்ப பயப்படுறான். அவ்வளவுதானே. கேட்கறதுக்கு பதில் தான் சொல்லணும். பாருங்க, நீங்க தான் கேட்டீங்க கல்வியில சிறந்த மாநாடு போட்டாங்களே. இப்ப நீங்க தங்கச்சி கேட்கிற கேள்வியை நான் ஏற்கிறேன். எதிர்கட்சி தலைவர் சொல்றாருன்றீங்க. எதிர்கட்சி தலைவர் ஆட்சியில எப்படி இருந்தது? இதே குறைய இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. எதிர்கட்சி தலைவர் ஆட்சியில புதுசா இல்ல, அவர் 4.5 ஆண்டு ஆண்டிருக்காரு. அவர் ஆட்சியில இதே முறை தான் இருந்தது. சொல்லணுங்கிறதுக்காக சொல்லக்கூடாது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு மாநாடு போட்டிருக்காங்கன்னு கேட்டீங்களா? இப்ப அவங்கள பார்த்து கேளுங்க. 5ஆம் படிக்கிறவன் 3ஆம் பாடத்துல படிக்க தெரியலையே. பட்டப்படிப்பு படிச்சுட்டு வந்துருங்க, தமிழை பிழையின்றி எழுத தெரியலையே. சரி, ஆங்கிலமாவது பேசுறான்னா அது அறவே தெரியலையே. அப்ப எந்தது அறிவை வளர்க்கிற கல்வி இல்லை, ஒழுக்கத்தை அறநெறியை போதிக்கிற கல்வி இல்லை. வகுப்பறைகள் வர்த்தக அறைகளாக போயிடுச்சு. எந்த கல்வி எதை படித்தா எந்த வேலைக்கு போய் எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு, இது பொருள் ஈட்டுற ஒரு வர்த்தகத்தை, இந்த வேலைக்கு இந்த படித்தா இந்த வேலைக்கு போல அவ்வளோ சம்பாதிக்கலாம், இதை கற்பிக்கிற கல்வி முறை ஒரு அடிமை கல்வி முறை. ஒரு கிளர்க்கியல் போஸ்ட்டுக்கு போகிறது, முதலாளி எங்கே இருப்பான், அவனுக்கு வேலை செய்கிறது, இதுதான் அறிவு, இதுதான் கல்வின்னு கற்பித்து வச்சிருக்கு இந்த முறை. இது அறிவையோ ஒழுக்கத்தையோ நன்னெறியோ போதிக்கிற கல்வி முறை செத்து போச்சு, அது இல்லை. அதனால நீங்க சொல்றது மாதிரி இப்போ அவனுக்கு எதுவுமே தெரியல. இங்கிலீஷ் பேசிட்டா அறிவாளின்னு நினைக்கிறான். அவன் அடுத்தவன் மொழி எனக்கு எப்படி அறிவாகுங்கிற கேள்வி வரல. இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ், நாட் அ நாலேஜ், அது அவனுக்கு தெரியல, அது சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா பிரிட்டனில் பிச்சை எடுக்கிறவன் இங்கிலீஷில் தான் பிச்சை எடுப்பான். பள்ளிக்கூடமே படிக்காதவன் கூட இங்கிலீஷ் பேசுவான், ஏன்னா அவன் தாய்மொழி அதானே. அடுத்தவன் மொழி எனக்கு அறிவுன்னு கற்பிச்சவன் எந்த முட்டா பையன்? அவன் மொழி எப்படிதான் எனக்கு அறிவாகும்? அது ஒரு மொழி, அது தேவைன்னா எப்போ கற்றுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். அதனால நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எப்படி இருக்குன்ட்டு அதை கேட்கறது இப்போ நாங்கள் கேட்கலாம். எதிர்கட்சி தலைவர் கேட்கறதுனா உங்க ஆட்சியில் எப்படி இருந்துச்சு? இதே தான் இருந்தது. நீங்க ஆட்சியில் இருக்கும்போது இவங்க பேசுனாங்க, இப்போ இவங்க ஆட்சியில் இருக்கும்போது நீங்க பேசுறீங்க. அதை தான் பட்டிமன்றம்னு. திமுகவை விமர்சிச்சாவே ஆர்எஸ்எஸ் கைக்கூலின்னா ஆர்எஸ்எஸ்ஸே திமுக தான். இது எப்படி சொல்றது? பிஜேபிக்கும் திமுகவுக்கும் கொள்கை வேறுபாடு என்ன? நான் தான் ஓடி ஓடி போய் ஐயா மோடி போய் பார்த்து வரேன். 3 முறை நிதி ஆயோக்கு வர முடியாது. ஈடி இந்தா ஓடி வாரேன் மோடி அப்படின்னு போனது நானா அவரை. பக்கத்தில் ஐயா சந்திரபாபு நாயுடு வச்சுக்கிட்டு அப்படி இப்படி கையை பிடிச்சி பேசிட்டு இருந்தது யாரு? தங்கச்சி, நான் கேட்கறதுக்கு பரிச்சு. ஐயா இலக்கணேசன் இறந்துட்டார். அவர் யாரு? பிஜேபியில் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர், மூத்த உறுப்பினர், பிஜேபியில் ஒரு பெரிய தலைவர். அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு மாநிலங்களவை உறுப்பினராக
நாகாலாந்துக்கு ஆளுநராக இருந்தவர். அவர் இறந்துட்டார். இறந்தால் அவர் எந்த கட்சி? பாரதிய ஜனதா. அதுக்கு மாலை வச்சு வணக்கம் செலுத்தணும். இங்கே இந்த மாநிலத்தில் ஒரு தலைவர் இருக்காரா இல்லையா, மாமா நயனார் நாகேந்திரன், அவர்கிட்ட கொடுத்து மோடி என்ன சொல்லியிருக்கணும், ஐயா மோடி பிரதமர் என் சார்பான வணக்கத்தை மலர்வழி வச்சு நீங்கள் செஞ்சுருங்க, அது அவருக்கு. இல்லை ஆளுநர் RN ரவி அவங்க ஆள் வச்சிரு, இல்லை தம்பி எல் முருகன் இந்த முருகா வணக்கத்தை வச்சிரு, இல்லை அம்மா நிர்மலா சீதாராமன் அவங்க வரலைன்னா ஐயா மூப்பனாருக்கான வணக்க நிகழ்வு 3 நாள் கழித்து வந்தாங்க. அப்போ அன்னைக்கு போய் அம்மா நீங்கள் போய் உங்கள் ஊர் நீங்கள் போய் மரியாதை வச்சுட்டு வந்துருங்க, வச்சிருக்கலாம். இல்லை எதிர்கட்சி தலைவர் அவங்க கூட்டணி வச்சுருக்க தலைவர் ஐயா எடப்பாடிகிட்ட கொடுத்து இந்த மலர் வளையத்தை வச்சு வணக்கத்தை செலுத்திருக்கலாம், செலுத்துங்கன்னு சொல்லலாம். என் சார்பான வணக்கத்தை இத்தனை வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் செலுத்துங்க என்று ஐயா ஸ்டாலின்கிட்ட கொடுத்து செலுத்த சொன்னா யார் RSS கைக்கூலி? யாரு? இங்க பாருங்க, ஆபரேஷன் சிந்தூர் 1000 கேள்வி கேட்டேன், நான் யார்ட்டையும் பதில் இல்லை. தீவிரவாதி உள்ள நுழையும் போது 200 கிலோமீட்டர் உள்ள வந்து என்ன எங்கே பாருங்க தங்கச்சி, விண்ணூர்தியில் பயணிக்கும் போது சாதாரணமாக விமானம் ஏறி போகும்போது முன்னாடி திரும்ப இப்படி திரும்ப ஆதாரம் காட்டு அதை நீட்டுன்னு சொல்லி சோதிக்கிறேன். நீ ஒரு பயங்கரவாதி ஆயுதத்தோட பாடுக்குள்ள நுழையும் போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அவன்கிட்ட ஆதார் கேட்காம என்ன பண்ண? அவனை சோதிக்காம என்ன பண்ண? என்ன பண்ண? வந்து சுட்டு விளையாடி அவன் காணொலி எடுத்து பேசி போகிற வரைக்கும் என்ன பண்ண? ஒரு சுற்றுலாத்தலம் பகல்காம 30,000 பேர் கூடி கலையிறாங்கிறா, அவன் வந்து போயிருக்கான், அங்கே காவல்துறை இல்லை, துணை அங்கே இராணுவம் இல்லை, ஏன் இல்லை? தப்புன்னு சத்தம் கேட்டவனை ஏன் வரல? சுட்டுட்டு பண்ணு அப்படியே சுற்றி வளைச்சி ரவுண்ட் பண்ணி அவனை தப்பிக்க விடாம ஏன் தாக்கி அழிக்கல? எப்படி தப்பிக்க விட்ட? 10 நாள் கழிச்சு ஆபரேஷன் சிந்தூர்னு போறது கொடுக்குற. யார் மேல? மக்கள் மேல. சிந்து நதியை உள்ள விட மாட்டேங்கிற. சிந்து நதி ஒண்ணுதான், இந்தியாவுக்குன்னு வருதா? சண்டை போட்டா எல்லாம் போட்டு இந்த மக்கள் மீது தாக்குதல் நடத்தினதுக்கு முதல்ல அதை பாராட்டி பேரணி நடத்தின மகான் யாரு? பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களின் முதலமைச்சர் கூட போகல. கொடியை பிடிச்சிக்கிட்டு எல்லா கட்சியும் கூட்டிக்கிட்டு இந்த வீதியில நடந்து போன பெருமகன் யார்? உங்க RSS கைக்குலி தான். அதுக்கப்புறம் தான் டெல்லி முதல்வரே போனாங்க. ரஷ்யால போய் இந்த நாட்டின் தூதுவரா போய் ஆபரேஷன் சிந்தூர் எங்க நாட்டை பாதுகாக்க இதை விட வழி இல்லை என்று பேசின பெருமகள் யார்? அம்மையார் கனிமொழி. வாய்க்கு வரதெல்லாம் பேசக்கூடாது. ஒன்னு எழுத்து பேசுனா எந்த கருத்துல எழுத்து பேசணுமா பதில் தான் சொல்லணும். RSS கைக்குலி, RSS கைக்குலி. விஜய் எழுத்து பேசுனா திமுக கைக்குலி, திமுக எழுத்து பார்த்தா RSS கைக்குலி. உங்களை ஒழிக்க வாங்கி பாரு, சேட்டை தானே இதெல்லாம். கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல ஆண்மை இருந்தா, வலு இருந்தா, கருத்தியல் வலிமையானவன் தான் தர்க்கம் செய்யி. இதே பிஜேபியோட கூட்டணி வைக்கும் போது, திமுகவோட கூட்டணி வைக்கும் போது இதே இதுல எங்க அண்ணன் MLA வரந்தாரா இல்லையா பிஜேபி கூட்டணியோட? அப்புறம் தங்கச்சி பிஜேபி RSS தாய் கழகம் ஜனசங்கோட கூட்டணி வச்சவங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இவங்க எங்களை பேசுவாங்க கைக்கூலி குய்க்கூலி பொய்க்கோழி பயிலு வேலை இவங்களுக்கு. அவனா ஒன்று தர்க்கம் பண்ண முடியல. RSS கைக்கூலி, இங்க சங் பரிவார கும்பல், சனாதன சங்கிகள், RSS கைக்கூலிகள். இதை விட்டா வேற ஏதாவது பேசுங்கப்பா.